அப்படின்னா தரதி சோகமாத்மவிதுங்கிற சொல்ற மாதிரி ஆத்மஜானியா இருக்கவன் சோகங்களை தாண்டினான். ஆயால் சோகங்களை தாண்டுவதற்கு ஆத்ம ஜானம் சாதனம். இதெல்லாம் பண்ண பிறகு தோணலிய கர்மாவும் சொல்லப்பட்டிருக்கே. ஆயால் ஞானத்தோடும் கர்மாவும் பேசணும்னு அபிப்பிராயப்படுகிற ஒருவரை குரு கர்மம் வாக்கியங்கள்லாம் பார்க்கிறது. இப்படி வாக்கியங்கள்லாம் பார்த்து கர்மாவை பண்ணணும்னு தாண்டி தோணும். கர்மா இல்லாதான கேவலமான ஞானத்தினால் மோட்சம்னு தாங்கள் கூறுகிறேன். இது சரியாயிலேயே பண்ணலையே கூறப்பட்டு சொன்னார். அப்பன் சொன்னார், நம்ம மேலோட அப்படி காணப்பட்டது. ஆனா இந்த ரெண்டு விருத்தமான பிரச்சனைகளை சொல்லியிருந்தார். வைராக்கியம் வந்தவாளுக்கு, ஞானம் வந்தவாளுக்கு அவளுக்கு அசுத்துவ பாவனை இல்லாம போயிடுது. ஆத்மா அனைத்தும் இல்லை, ஏகம் தெரியுது. இது மேல நம்ம அவளால பண்ண முடியாது. யாருக்கு நான் இதை யாகத்தை செய்கிறேன், இதனால இந்த பலத்தை அனுபவிக்கிறேன் எண்ணம் யாருக்கோ, யாருக்கு நான் வேறு இன்னொரு வேறு, யாரு யாரு பண்றாளோ அவ சொர்க்கத்துக்கு போறா, யாரு யாரு பண்ணியோ அவ சொர்க்கத்துக்கு போகும். ஏதம் யாருக்கும் கர்மாவில அதிகாரிக்கா. ஆயால் கர்ம யோகம் வேறு, ஞான யோகம் வேறுப்பா. நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஆகையால் ஞான கர்மாக்கள் ஒன்றும் செய்யாது. மட்டுமல்ல, ஸ்மார்த்த கர்மாவும் ஞானத்துல ஒன்னா செய்யாது அப்படின்னு சொல்லி கர்மாவை பண்ணி கொண்டிருக்க. கர்மாவை பண்ணி கொண்டிருக்கும் பொழுது பண்ண ஆரம்பிக்க இந்த கர்மாவை பண்ற ஆசையோட ஆரம்பிச்சேன். ஏதோ ஒரு வாழ்க்கையில வைராக்கியம் வந்தாச்சு. இந்த சொர்க்கத்துல இருக்கிற ஆசை விட்டுட்டான் வாழ்க்கையில. அப்ப அது கர்மா என்ன ஆகும்னா அது கர்மா ஆகாது. ஆனா அது என்னது ஆசை இல்லாத கர்மா அப்படின்னா கர்மா ஆகாது. ஆயால் அது நிச்சயமாவா ஆயிடுது. அப்படின்னா பலத்தை கொடுக்காதது நிச்சயமாவா ஆயிடுது அப்படின்னு. ஆயால் கர்மாவானது கொடுக்காது, ஆசை இல்லாத ஞானத்தோட ஒரு நாளும் சேராதுன்னு சமாதானம் தெரியாது. சொன்ன பிறகு ஞானம் வந்து பண்ண முடியாது. அதெல்லாம் ஆனா நம்ம முன்னோர்கள் ஒரு வழக்கத்தை பார்க்கலையான அவன் எதிரிகளாவும் இருந்திருக்க, கர்மாவும் பண்ணிருக்காரு. ஏகாதுங்கிறது லாஜிக்கல் நீங்க சொல்றது மனதான் இருக்கு. அது ஒத்துக்கிட்டாதான் இருக்கு. ஏன்னா கர்மாவை பண்றவன் என்ன எண்ணத்துல பண்றான், நான் வேற இன்னொரு ஒரு பண்றானோ அவனுக்கு தான் போறது. கர்மா பண்ணா அது போறது இல்ல. ஆகையால் நான் வேற, யாகம் வேற, தலம் வேற. எனக்கு இந்த யாகத்தினால் இந்த தலம் அவன் கர்மா பண்ண மாட்டான். ஒரே ஆத்மா தான் அதுல செய்யறதோ வளத்தை அனுபவிக்கிறதோ ஒண்ணும் இல்லை. ஒரு அப்படின்னு யாருக்கு இருக்கோ அவன் ஞானத்துல அதிகாரியா இருக்கான். நிலை வந்த பிறகு கர்மா பண்ண முடியாது. கேட்கறதுக்கு அழகாதான் இருக்கு. ஆனா நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்து ஞானிகளாவும் இருந்திருக்கா, கர்மாவும் பண்ணியிருக்கா. பகவத்கீதையிலும் புராணங்கள் காணப்பட்டு எல்லாம் இருந்திருக்கா, கர்மா பண்ணிருக்கா. கொண்டு யாக்கிய வைக்கிறாரா, யாக்கிய வைக்க கேள்விகள் கேட்டாரா, கேட்ட கேள்விகளை சொன்னாங்க. சொன்ன பிறகு ஒரு காம பிரச்சனம் கேட்டாரு. எப்ப வேணாலும் சொன்னார். எப்ப வேணாலும் கேட்டு சொல்லிட்டு சும்மா இந்த பிரச்சனத்தை தெரியுது. எனக்கு கர்மாவே வர தெரியுது. எனக்கு யாராலையும் சொல்ல முடியாது. ஞானமும் இருக்கு, கர்மாவும் இருக்கு. ரெண்டும் செய்யாதுன்னு சொல்றேன். நீங்க சமாதானம் இதுக்கு என்ன அப்படின்னு கேள்வி கேட்கணும்.
லாஜிக் ஒத்துண்டாச்சு. ஆனா நம்ம முன்னோர்கள் ஞானமும் கர்மாவும் சேர்ந்து இருக்காங்கிறத வழக்கத்துல இருக்க அது எப்படி நீங்க சமாதானம் சொல்ல அடுத்த சமாதானம் அனவத்தியானி பிரம்மாணி தானி தேவி கல்யாணி கோயில் கர்மா பண்ண முடியுமா பண்ண முடியும். அதுல அதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு உங்களை பண்ண முடியும். அவ்வளவு அவர் ஆத்மீக பண்ணி நீங்களும் முடியாது. கர்மா பண்ணிட்டு பண்ணலையா பண்ணினா இருக்கணும் பண்ணலாம் இருக்கணும் சமாதானம் சொல்லி. ஆனா அவர் பண்ணினா இருக்கணும் ஆரம்பிக்கிறாருங்களோ அவ்வளவுதான் தெரியும். கர்மாக்களை நாம எதை பண்ணணும் முன்னோர்கள் செய்த கர்மாக்கள் சித்தாதாரமாக கர்மாக்கள் ஏதோ அனிதமான கர்மாக்களை பண்ணும். இந்த குரு மூர்த்திக்கு அனிதமா இருக்கும் அதுதான் பண்ணப்படாது. என்ன முடியுமா சொல்லப்படும் பண்ணினார் ஞானிகளான கூட கர்மா பண்ணினார் சொன்னா முன்னாடி சொன்னதான் சரியா வரலையே அப்படி சமாதானம் பூர்வதரம் முன்னோர்கள் எந்த வழியில பண்ணாலும் அதே மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது. கர்ம இவை ஜனகாதிகள் கர்மாக்களையே பண்ணியே சேமத்தை அடைஞ்சிருக்கார்கள், முக்தியை அடைஞ்சிருக்கார்கள். முக்தியை அடைஞ்சிருக்கா இது தத்து பிரதிபத்தி விஜயம். இப்படி நாங்க பிரிச்சு அறியணும். பிரதிபத்தி விஜயம்னா எப்படி பிரிச்சு அறியணும் எப்படி எரிதாவத் பூர்வே ஜனகாதயः தத்மேனோபி பிரவருத்தமானः இஹோ தே லோகசங்கிரகார்த்தம் குணாகுணேன வர்த்தந்தே இதி ஞானேனைவ சம்சித்திமாஸ்திதாः கர்மசந்நியாசே பிராப்தேபி கர்மணா சம்சித்திமாஸ்திதாः கர்மசந்நியாசம் கிருத்தவந்தः இத்யேதः ஜனகாதிகள்லாம் ஞானம் வந்த பிறகும் கர்மாவா நேர்கள் அப்படிங்கிற ஜனகாதிகள் தத்துவஞானிகளா இருந்தால் தத்துவஞானிகளா இருந்த போதிலும் பிரவர்த்த கர்மானஹா அவ கர்மாவிலேயே பிரவருத்தி அடைஞ்சிருக்கா. தத்துவஞானிக்கிறவன் கர்மாவில ஏன் பிரவருத்தி அடைஞ்சிருக்கான்? கர்மாதான் ஞானத்தோட ஆமா சார் சேராது. ஆனா ஏன் பண்ணிட்டு இருக்கா அப்படி? அதுவா லோகசங்கிரகார்த்தம் பண்ணினான். ராஜாவா இருக்கிறார். அவருடைய அபிப்பிராயம் என்ன? அவருடைய மனசுல எப்படி இருக்கு? அவர் நினைக்கிறார் லோகத்துல எல்லா மனுஷனும் நல்ல வழியிலேயே இருக்கணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்தில் இருக்க. அவருடைய சம்ஸ்காரம் அப்படி இருக்கு, அவருடைய ஒரு நேச்சர் அப்படி இருக்கு. ஏன் ராஜாவா இருந்திருக்கார்? ராஜாவா இருக்கும் பொழுது என்னுடைய ராஜ்யத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் நன்றாகவே இருக்கணும், நல்ல வழியில இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நேச்சர் இம்ப்ரெஷன் அவருடைய வாசல் அப்படி இருக்கு. அதனால அவர் ஞானம் வந்த போதிலும் இந்த ஞானம் வந்த நிலையில ஞானிகள் எப்படி இருக்கா? சமாதியில இருப்பா, எப்பொழுதும் சமாதியிலேயே இருக்கும். சமாதியில இருந்த போதிலும் அவ என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா சமாதியிலிருந்து இறங்கி வந்த காலத்துல சீயாக இருந்துருக்கா. சமாதியில் இருக்கும்பொழுது சித்த பிரஜன், அப்பொழுது நம்ம சரீரம் நமக்கு தெரியாது, தூங்குற மாதிரி. ஆனா தூங்குற சமயத்துல நம்மளையே தெரியாது, சமாதியில நமக்கு ஆத்ம ஞானம் இருக்கும். ஆனா அந்த சமாதியை கீழே வந்த பிறகு அந்த சமயத்தில் அவருக்கு சரீராசனம் இருக்கு, உலக தோற்றம் இருக்கு. ஆனா இந்த உலக தோற்றம் இருந்த போதிலும் உலகங்கள் எல்லாம் பொய் எனக்கூடியதான நிச்சயமும் இருக்கு. ஆகையால் ஒரு ஞானியா இருக்கிறவன் அந்த சமயத்திலையும் மறுபடியும் கூறுமோ அப்படின்னு
சமாதிக்கு போறதுக்கே முயற்சி பண்ணி கொண்டிருப்பார். ஏன் சமாதியில அபரிமிதமான ஒரு சுகம் இருக்கு. ஆகையால் அதில்தான் போயிட்டு இருப்பார். இருந்தாலும் இந்த சம்ஸ்காரங்கள் வெளியில இருக்கும் பொழுது உலகத்துல மனுஷியால பார்க்கும் பொழுது அவர் சமாதிக்கு போகாமல் என்ன பண்ணிட்டு இருக்க, நாம் ராஜாவா இருக்கோம், நாம் பண்ணினால்தான் ஜனங்கள் பண்ணுவார்கள், இந்த கர்மாக்கள்னால எனக்கு ஒரு விதமான பிரயோஜனம் இல்லாத போனாலும் நான் கர்மாவை கொண்டு கொண்டிருப்பேன். அந்த கர்மா இல்ல, அது கர்மா பாசம்தான். இருந்தாலும் அந்த கர்மாவை நான் பண்ணினால்தான் மற்ற ஜனங்களும் கர்மாக்களை பண்ணுவார்கள். அதனால அவளுக்கு ஆளுக்கு லாபம் உண்டு, எனக்கு லாபம் இல்லை. இருந்தாலும் நான் பண்ணுவேன். இது அவள் ஒவ்வொருத்தையும் காரணம். ஜீவன் முக்தனா இருக்கிறவனுக்கு மனசில் பிராச்சீன சம்ஸ்காரங்கள் நல்ல சம்ஸ்காரங்களும் ஜனங்கள் சௌக்கியமா இருக்கணும் எனக்கூடியதான எண்ணமும் இருக்கிற காலத்தில் அவ ஞானம் வந்த பிறகு சமாதி நிலையத்திற்கு இறங்கி வந்தும் பொழுது அப்பொழுது காணப்பட்டிருக்கும் சந்தர்ப்பத்தில் ஜனங்கள் அவளும் சேமத்தை அடையணும் எனக்கூடியதான எண்ணம் இப்பொழுது இருக்கோ அப்பொழுது எனக்கு உபயோகம் இல்லாத போனாலும் நான் செய்த கர்மா என்ற கணக்கில் இல்லாத போனாலும் இதே மாதிரி கர்மாக்களை 4 பேர் பண்ணட்டும், அவ நல்ல வழியில வரட்டும், அவளுக்கு அதனால சேமம் ஏற்படட்டும் அப்படின்னு ஒரு அபிப்பிராயத்தில் ஆயால் அந்த கர்மா இல்ல அவ பண்றதுக்கு. ஆயால் கர்மாவோட ஞானத்தை சேரல. ஆனாலும் அவ பண்றது லோக சங்கிரகம் அவளுக்கு மட்டும் லோக சங்கிரகம். ஏன் அவளுக்கு பிராச்சீன சம்ஸ்காரம் அப்படி இருக்கு. அதனால அவ மனசுல இருக்க சம்ஸ்காரத்தினால பண்ணிட்டு இருக்கா. எதிராவத் பூர்வே ஜனகாதையா ஜனகாதிகள் தத்துவ ஞானிகளா இருந்த போதிலும் கர்மாக்களை பண்ணினவர்களாக கர்மாவில் பண்ணிக்கொண்டு அவர்களாக இருப்பவர்களானால் அவர்கள் லோக சங்கிரகார்த்தம் உலகத்துல ஜனங்கள் எல்லாரும் மற்றவர்களும் இதே போல கர்மங்களை சேமத்தை அறியட்டும் என்பதற்காக குண குணேஷே புலன்கள் விஷயங்களில் ஈடுபடுகின்றது. ஆனா சம்பந்தம் இல்லை. இந்த ஞானி பண்ணக்கூடியதான கர்மாவை பார்க்கணும். வாயால மந்திரத்தை சொல்றார், பகவானுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கேன், போதிலும் அவர் கை பூஜை பண்ணிட்டு நான் ஆத்ம இருக்கேன் அப்படிங்கிற எண்ணத்திலே இல்லை. கர்மா இல்லை. குணா குணேஷவர் தந்தே இது ஞானி ஜீவ சம்ஸ்தி மாத்திட. ஆகையால் அவ ஞானத்தினால்தான் மோட்சத்தை அடைஞ்சிருக்கார்கள் அப்படின்னு கர்மா பண்ண வேண்டியது இல்லை அவளுக்கு. கர்ம சந்நியாச பிராப்தேவி கர்ம சந்நியாசமானது அவளுக்கு கிடைத்திருந்த போதிலும் கர்மனா சைவ சம்சித்தினாத்திட கர்மாக்களை இயலை. கர்மால விட்டிருக்கலாம், இந்த கர்மாவனால பிரயோஜனம் இல்ல. இருந்த போதிலும் கர்மாவை வெற்றிருக்க அவளைத்தான். கர்மனைவை கர்மனா சைவ சம்சித்தி மாத்திதாக கர்ம சந்நியாசம் கிருதவந்தா அர்த்தா. ஆகையால் இப்படி பிரித்து அறிஞ்சிக்கணும்னா ஜனகாதிகளுக்கு ஞானம் வந்த பிறகு அவ கர்மாக்களை பண்ணினார்கள் என்று அர்த்தம் சொல்வேயானால் இது யாசிவாள்னா கர்மாக்களை பண்ணின பிறகு ஞானம் வந்த கர்மாக்களை பண்ணிருக்கு. எதற்காக பண்ணிருக்கா? லோகத்துக்காக பண்ணிருக்கா. ஞானாச்சாரியார் அவர் பண்ணிட்டு ஞானி அவர். ஆனா என்ன பண்ணிருக்கா? இந்த அம்பாலிக்கா விஷயத்துல அவளுக்கு ஆட்சிக்கார குழந்தைகள் இல்ல, ஆட்சிக்கார போயாட்சின்னு சொல்லிட்டு கங்கா மாதா கூப்பிட்டு இவாளுக்கு யோஜனை பண்ணி இவாளை குழந்தைகளை அப்படின்னு நிர்பந்தம் பண்ணிதான் வச்சிருக்கலாம். இருந்தாலும் அம்மா பேச தாண்டக்கூடாது அப்படின்னு செய்யணும். அது எப்படி இப்படி இருந்தாலும் அம்மாவுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கணும். எண்ணத்துல லோகத்துல ஆகையால் ஒவ்வொரு செயலும் ஆனாலும் அது லோகத்துல மனுஷியால் இப்படி நடந்துக்கணுமோ காட்டி கொடுக்கறதுக்கு இருக்காரே தவிர ஒரு சம்பந்தம் இல்லை. அதே மாதிரியே தத்துவஞானிகள் இல்லையே சார் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா அப்படின்னு சொல்லும் போது ஞானம் வந்ததா இல்லையா உமக்கு தெரியுமோ?
சர்வதய பிரத்ய வேதனா அந்யோபியானாதி அவனவனுக்கு பிரம்மஜானம் வந்தது அவனுக்கு தெரியாது. உங்களுக்கு வயசு வலி எப்படி தெரியும்? டாக்டர் நீங்க சொன்னீங்கன்னா டாக்டரே தெரியும். சாதாரணமா நமக்குள்ள இருக்கக்கூடியதான சந்தோஷம், கவலை, துக்கம், தைரியம், பயம், இந்த இமோஷன்ஸ் தான் அவாளுக்கு தெரியாது, இன்னொருத்தருக்கு தெரியாது. அவ அப்புறம் வந்து தெரியும். அதுதான் பிரிவிலேஜ் அவாவுக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. ஞானம் வந்தது அவருக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. ஒருவேளை ஞானம் வரவே ஞானம் அத நிறைய தத்துவவிதா ஈஸ்வர சமர்ப்பிதேன கர்மணா சாதனபூதேன சம்சிச்சும் ஈஸ்வரனுக்காக அர்ப்பணம் பண்ணப்பட்டதான கர்மங்களை அவர் அனுஷ்டானம் பண்ணினார். அதனால அந்த சாதனத்தினால சம்சிச்சும் என்னது முன்னால சம்சிச்சுனா மோட்டம் ஞானம் மோட்டம் நீங்க பண்ணக்கூடியதான கர்மாக்களோ காந்திய கர்மாக்களோ எந்த இடத்துல தொழிற்கக்கூடியதான எந்த கர்மாவா இருந்தாலும் ஈஸ்வராத்மனாக பண்ணி கொண்டால் உங்களுக்கு வருது. ஞானோத்பத்தி லட்சணம் ஞானம் உண்டாகிறது. ஆச்சாரிய பகவானே அனுபவம் எப்படி வந்திருக்கா என்ன தெரியாது. பகவான் சாட்சாத் ஆவிர்பவனே ஸ்வயம் ஆனா இங்க வருவார். நம்ம எங்க இருக்காரு அங்க இருக்காரு ஒன்றும் தெரியாது. ஆனா அவரே வந்து அவருக்கு ஆகையால் தான் பூஜை பண்ணிக்கிறோம். நீ எல்லாம் வச்சுக்கிறோம். ஆகையால் ஞானோத்பத்தி லட்சணம் சம்சிச்சும் ஞானம் வந்தமா அப்படின்னார் என்று கூறுவீர்கள். அந்த குணத்துக்காக பண்ணினது பணமாக பண்ணினது இல்லை. அல்லது ஜனங்களுக்கு ஞானம் வரல சார் பண்ணினா பண்ண போறீங்களான்னு அதனால சிகிச்சை வந்து அதனால ஞான லாபம் வந்து அதனால அவர் முக்தி அடைஞ்சார். ஏதாவது முன்னோர்கள் ஒன்றும் இல்லை. இந்த ஒரு வழக்கமானது முன்னோர்களுடைய ஒரு அதிகாரமானது ஞானம் கர்மாவோட சேரும் என்பதற்கு இது காரிய உண்மையமாக இருக்க காரணம். இது இதற்கு காரணம் நம்ம கண்டுபிடிக்கிறது அன்வய விதிக்கின்றது. இது இருந்தால் இது இருந்தாலும் இல்லை, அது இருக்க காரணம் இருக்கு. பால் இருந்தால் தயிர் இருக்க, பால் இல்லைன்னா தயிர் இல்லை, ஆகையால் தயிர் காரணம். பாவம் சாஸ்திரத்துல தீர்மானம் பண்றோம். ஆனா காரணமும் தீர்மானம் ஆன பிறகு காரணமானது இருந்தபோதிலும் காரியம் உண்டாகலைன்னா அதுக்கு காரணம் புஷ்கலமா இல்லைன்னு அர்த்தம் சொல்லலாம். ஒண்ணு சொல்லலாம், அது புஷ்கலமான காரணம் இல்லை. ஒரு தட்டுல ஒரு 10 கிலோ வச்சுக்கணும் கல்ல, இந்த பக்கம் ஒரு 200-300 போட்டிருக்கான். அது அப்படியே இறங்கவே இல்லை. அப்ப போட்ட வெயிட்டே இல்லையா? வேண்டிய அளவுக்கு வெயிட் இல்லை, போட்டுட்டே இருப்பான். கடைசியில ஒரு கத்திரிக்காய் மட்டும் இந்த பக்கம் விடும். அதே மாதிரி இந்த ஜென்மால ராமாயண பாராயணம், பாரத பாராயணம், ருத்ராபிஷேகம் பண்ணி கொண்டிருந்தாலும் அவருடைய பாவம் ஒரு மூட்டையா இருக்கு. அது எண்ணிக்கை குறையும்னு சொல்ல முடியாது. அடுத்த கணம் குறையலாம், அடுத்த வாரம் குறையலாம், 10 மாதம் அனுப்புறம் குறையலாம், 10 வருஷம் அனுப்புறம் குறையலாம். ஆனால் இது தவிர வேற வழி இல்லை. ஆகையால் என்ன 10 ஜென்மாக்கள் ஆனாலும் இப்படி இருந்து அந்த வழிக்கு வரணுமே தவிர வேற வழி இல்லை. ஆகையால் தான் பகூனாம் ஜென்மனாம் ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வநிதி சமஹாத்மா துர்லபா அப்படின்னு சொல்லி. ஆகையால் நான் இன்னைக்கு பண்ணினேனே, இன்னைக்கு ஜென்மாக்கள் பண்ணினேனே இல்ல, ஒரு 1000 கோடி ஜென்மாக்கள்ல பாபம் மனசுல இருக்காது, போறதுக்கு ஒரு பிளான் வழி. ஆகையால் நாம நல்ல வழியில இருக்கணும். இருந்தால் நிச்சயமாக நமக்கு அந்த ஞானம் வரும், சித்தத்தை வரும். சித்தத்தை ஏன் வரவே எப்படி சொல்ல முடியும்?
பழனியில சாஸ்திரத்தை எடுத்து வச்சிருக்க 4 வருஷமா இருக்கு. அதுல நிறைய சுபகாரியம் நடந்து போறது இறங்கி கொண்டு இருக்கேன். அதனால தேய்க்கிறேன்னு அது வெடுப்பா வரலையே என்ன இருக்கு, இன்னொரு வருவா அவ்வளவுதான் சமாதானம். அதனால ஏகமேவ அர்த்தம் வட்டி பகவான், இந்த அர்த்தத்தை தான் பகவான் சொல்றார். சத்வசுத்தையே கர்மம் குர்வந்தி, கர்மாக்களை செய்கிறார்கள். ஸ்வகர்மணா சமர்ப்பிமானவா, ஸ்வகர்மணா தன்னுடைய ஸ்வகர்மத்தினால் சமர்ப்பியற்ற பரமாத்மாவை அர்ச்சனம் பண்ணி ஞானோத்தத்தை குருலாபத்தை அடைகிறான் மாணவா. அடைந்தவனுக்கு புனः ஞானநிஷ்டாம் பற்றி, எப்பொழுது உங்களுக்கு சித்தி கிடைக்கிறதோ அப்பொழுது அவன் ஞானத்திலேயே ஈடுபட்டுக் கொண்டிருப்பான். சித்திம் பிராப்தோ யதா பிரம்மா எனக்குடையதான ஸ்லோகத்தில் தஸ்மாத் ஆயால் கீதாது கேவலாதேவ தத்துவஞான மோட்ச பிராப்தி, கேவலமான தத்துவஞானத்தினால்தான் மோட்ச பிராப்தி, மோட்சம் அடையும். ஞானம் வந்தது சில பேர் கர்மாக்களை பண்ணலாம், எனக்கு அது மாதிரி. ஞானம் வரத்துக்கு முன்னால எல்லோரும் கர்மாவை ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணி கொண்டிருக்கணும். அப்பதான் சுத்தி வரும். அப்பாவதான் ஆகையால் கர்மாவை விடணும்னு நான் சொல்லல. ஞானம் வந்தது அதோட கர்மா ஒட்டாதுன்னு சொன்னேன். விவகாரம் என்ன, ஞானம் வந்ததுல கர்மா அப்படின்னா அது கர்மாவை இல்ல. உலகத்துல இருக்கிற மனுஷாளுக்கும் அவனுக்கு அதனால பிரயோஜனம் இல்ல. ஞானம் வந்தது அவனிடத்துல ஒப்பொழுது கர்மா இருக்காது. ஆனால் ஞானம் வருவதற்கு எல்லோரும் கர்மத்தை பண்ணினாத்தான் மோட்சத்தை அடைய முடியும், அடைய முடியும். அப்படிங்கிறது பரம தாத்பர்யம். தஸ்மாத் கீதாது கேவலாதேவ ஞான தத்துவஞான, தத்துவஞானத்தினால்தான் மோட்ச பிராப்தி கிடைக்கும். கர்ம சமுச்சிதான் நிச்சயித்தோர்த்தா, கர்மாவோட சேர்ந்த ஞானம் இல்லை. யதாச்ச அயமர்த்தா, சொன்னாலும் லாஜிக்காக மனசு இருந்தாலும் மயம் மேலும் சந்தேகம் வரத்தான் வரும். ஏன்னா ஞானியா இருக்கிறவாள் நீங்க பார்க்கல, ஒரு ஞானிய நேரம் இன்னும் மனம் அப்படியே நீங்க பார்த்ததுனால் அவருக்கு ஞானம் வந்தாலும் பிறகு அவரிடத்துல ஒரு கேட்டையும் நீங்க பார்த்திருந்தேன்னா நம்பலாம். யாரும் அல்ல, சுயமாக நானா இருக்கக்கூடிய பகவானே பண்ணிட்டு இருக்கேன். ஆகையால் உங்களுக்கு ஞானம் வந்து அம்மா ஓட்டாது என்கிறது நம்பிக்கை வரும் என்கிறது எனக்கு தெரியல. ஆகையால் கதையாமா அந்த அங்க காமிக்கிறேன். ஒரு இடத்துல மட்டும் இல்ல, அங்கே காமிக்கிறேன். இது ரொம்ப துரூகமான விஷயம். துரூகமான விஷயம் புரிஞ்சுக்க முடியாதுன்னு இல்ல, புரிஞ்சிருந்தாலும் மனசுக்கு பயன் வராது. ஏன்னா அது போல எக்ஸாம்பிள் இல்ல. அதனால இதுதான் 2 விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன். ஞானத்தினாலே காஞ்சி உழைச்சு வைராக்கியாதிகள் வந்து ஞானம் வந்த வாழ்க்கை, வைராக்கியம் வராத வாழ்க்கை கர்மனிஷ்டை. கர்மனிஷ்டையானது நேரம் போய் ஞானத்தை கொடுக்காது, கர்மனிஷ்டை ஞான நிஷ்டையை கொடுக்காது. அப்ப இருக்கிறது ஒரு விஷயம். நான் என்ன செஞ்சிருக்கேன், உபநிஷத்துகள்லயோ சொல்லியிருக்கு. ஒரு மார்க்கமானது உத்தமானது, 2வது மார்க்கங்களானது எல்லோருக்கும். இந்த 2வது மார்க்கமா இருக்கிறது ஞானத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுக்கிறது. எது காரணம்னு பாத்தீங்கன்னா ஞானம் தான் தெரியும். கங்கா நதி சமுதிரத்துல சேர்வது, யமுனா நதி அலகாபாத்ல சேர்வது. இல்லையா, கங்கா வழியாக அப்படி சேர்வது. அதே விதமா கர்மனிஷ்டை ஞானத்தையோட சேர்ந்து மோட்சத்தை கொடுக்கிறது. ஆனால் ஞானம் வந்து கர்மனிஷ்டா அதான் 2 வழின்னு சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடியதான வழி எப்படி, நான் எப்படி 2ஐயும் சொல்லணும். உத்தமாதிகாரிக்கு மட்டும் பகவத்கீதை இல்ல, உத்தமாதிகாரிக்கு மத்தியமாதிகாரிக்கும் ஆகையால் நீ இதை பண்ணு, நீ ஞானத்தை சொல்லலை. ஏன் அவனுக்கு ஞானம் வராது. பக்தியை சொல்லி விஸ்வரூபத்தை அவன் சொல்ல மாட்டோம்.
இப்பவே நம்ம பார்த்தோம்னா அர்ஜுனுடைய மனசுல இருக்க மாறுதல இப்ப முதல்ல தேகம்னு கருணாகிதான் பண்ணிட்டு மேலும் மேலும் சொன்னது கேட்காமல் எப்படி கேட்டு கேட்கக்கூடிய பார்த்தது ஆமா அப்படின்ட்டான். பண்ண பண்ண மனசுல இருக்கக்கூடியதான தோஷங்கள்லாம் போய் கடைசியில ஞானமார்க்கத்தை சேர்ந்து அந்த ஞானத்தை அடைஞ்சு அப்புறம் ஞானத்தையினால்தான் மோட்சத்தை அடையலாம். யாரும் சம்மதிக்கையினால மோட்சத்தை அடைய முடியாது. சம்மதிக்க வேண்டாம் மாமாவை சொல்ல முடியாது. ஞான நிட்டையினாலதான் மோட்சம் வரணும். அந்த ஞான இஷ்டம் வரணுமேயான கர்ம நிஷ்டம் இருக்கணும். கர்ம நிஷ்டை இப்படி இருக்குமேனால் கர்ம தர்மம் எது எது ரைட்டு எது தப்பு எனக்கூடியதான மோட்சத்தை அடைஞ்சதான மகதி சோசாகரே நிமக்னஸ்யா துன்ப கடல்ல மூழ்கி போயிருக்கக்கூடியதான அர்ஜுனஸ்யா அர்ஜுனனுக்கு அந்நிய ஆத்மஜானாதுத்தரணம் அபக்ஷன் ஆத்மஜானத்தை தவிர வேற எங்கேயும் அவனுடைய தோக்கம் போகிறதுக்கு வழியை பாராமல் பகவான் வாசுதேவா பகவான் தேவச்சா புலங்களுக்கு அதிகமான அர்ஜுன முத்திதாரையிட்டோ அர்ஜுனனை இந்த துன்ப கடல்ல இருந்து வீழணும் என்பதற்காக இருக்கணும் என்பதற்காக ஆத்மஜானாய அவதாரயம் இன்னைக்குனா ஆத்ம ஞானத்தை சொல்லிவிடுவேன் அப்படின்னு அவதாரயம் கவலைப்பட வேண்டியது நல்ல வழியிலேயே அவர் யுத்தத்தில் இருக்காரா இல்லன்னு இல்ல ஸ்வதர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி கொண்டே இருக்கார். எது அவருடைய ஸ்வதர்மமோ அது ஒரு நாளும் பீஷ்மராகட்டும் துரோணராகட்டும் ஆகையால் தத்வாது பரமார்த்த ரூபேன நிச்சயத்வாது பீஷ்மர் துரோணம் எது சொல்றதோ அது ஆத்மஸ்வரூபம் சரீராதிகள் அல்ல. அவருடைய பரமாத்மஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம் நிஜம். நான் அசோத்யான் அவளை யாருக்காக துன்பத்தை அட வேண்டியதையோ அவளுக்கு அன்பசோசித்து மறுசோசிவானி ஏன் இருந்தே மன்னிக்கும் என்னால அவ பிரகடனம் பண்றாளே கைவினா போனி நான் இல்லாத போனா நான் என்ன பண்ணுவேன் ராஜ்யா ராஜ்யம் அவ இல்லாத போனா நான் எப்படி அப்படின்னு கவலை பண்ணியப்பா. அதனால மட்டும் இல்ல அஜாவதாம் புத்திமதாம் பாண்டித்யமும் ஒரு பக்கம் புத்திசாலி மாதிரியும் முட்டாளாதிரி இருக்கேப்பா. விருத்தம் ஆத்மி விருத்தமான அம்சத்தை காட்டுகிறாய். உண்மத்தைவ பைத்தியமாக்கி காரணத்தினால் ஜனாதூன் அகதாதூன் பிராணான் மிருதாம் பிராணர்கள் உயிரோட இருக்கிறவாளை பத்தியோ பிராணம் பொறுக்கிறவாளை பத்தியோ வெறும் அசந்த மரணா இருக்கிறவாளை பத்தியோ அவளை பத்தி ஞானிகள் கவலைப்பட மாட்டார். நானும் கண்டிப்பா ஆத்மஜா பண்டா ஆத்ம விஷயா புத்தி போல இந்துள்ள வாத்தியார்னு 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 என்ன அர்த்தம்? வேதியர்னு அர்த்தம். எல்லாம் அறிஞ்சவர்னு அர்த்தம். இல்லாம அறிந்தவர் ஆத்மஜானிங்கிற அபிப்பிராயத்துல சொல்லணும். அதே போல நான் பஞ்சான்னு பஞ்சான்னா ஆத்மஜானம் யாருக்கு அவளுக்கு ஒண்ணு அந்த பணத்துலதான் ஞானம் இருக்குன்னு இருந்தாலும் ஆத்மவித்யா புத்தி ஏகாந்தே பண்டிதா பாண்டித்யம் சொல்றது பரமாத்மா
நித்யான் அதோச்சான் அனுசோச்சதி. நிச்சயமாக ஒரு ஆத்மாவை பத்தி எதற்கு அந்த ஆத்மாவை பத்தி கொண்டிருக்காய். ஆயால் மூடோச்சி உடனாயிருக்காய்ப்பா. ஆயால் அது வேண்டாம், ஞானத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு அதுக்கு அடுத்ததாக சேவாகம் ஜாதுநாசம் நத்வம் நேரேனாதிபா அப்படின்னு ஸ்வேவாஹம் ஜாதுநாசம் நத்வம் நேமே ஜனாதிபாः நைவ ந பவிஷ்யாமः சர்வே வயமதः பரம். 12வது மந்திரம். ஸ்வேவாஹம் ஜாதுநாசம் நத்வம் நேமே ஜனாதிபாः நைவ ந பவிஷ்யாமः சர்வே வயம் அதः பரம். அப்படி இதுக்கு முன்னால சோகமோகத்துல நிமக்னாக இருக்கக்கூடியதான அர்ஜுனனுக்கு சோகமோகங்கள் போகிறதுக்கு வழி ஆத்ம ஞானம் ஒண்ணுதான். ஆத்மாவை அறியாதனால்தான் நம்ம சரீரத்தை ஆத்மான்னு நினைச்சிருந்தோம். இந்த சரீரத்தை ஆத்மான்னு நினைச்சிருந்ததுனால சரீரத்தினால வரக்கூடியதான இன்ப துன்பங்கள் எல்லாமே நம்ம ஆத்மாவுக்கு நினைச்சிருக்கோம். சரீரமே ஆத்மான தீர்மானமான நம்பிக்கையோட இருக்கான்னு சரீரத்துக்கு விலட்சணமாக ஆத்மா இருக்குன்னு அவன் நம்பல. ஆனா வஸ்துதா அப்படி இல்ல. இந்த சரீரத்துக்கு மானதாக ஒரு ஆத்மா இருக்கு, சரீரத்தை விட வேற ஒரு ஆத்மா இருக்கு, சரீர சம்பந்தம் இல்லாம ஆத்மா இருக்கு. அந்த ஆத்மா நித்தியம். அந்த ஆத்மா ஒரு நாளும் துன்பத்தை அடையறதில்லை. சுக சுகங்களுக்கு அப்பாற்பட்டது, புண்ணிய பாபங்களுக்கு அப்பாற்பட்டது அப்படிங்கிற ஒரு ஆத்மஸ்வரூபத்தை நமக்கு சொல்லணும் என்பதற்காகத்தான் இந்த ஸ்லோகத்துல இருந்து ஒரு 8 ஸ்லோகம் ஆரம்பிக்கிறேன். ஏன்னா அலோச்சியானு சொன்னேன். யாருக்காக நீங்க கவலைப்பட வேண்டியதில்லையோ அவளுக்காக கவலைப்பட்டுக் கொண்டிருக்கீள் அப்படின்னு முதல்ல சொல்ல. அது ஏன் கவலைப்பட வேண்டாம்? வீட்டுல அவளை நான் கொல்ல போறேனே அல்லது அவளால நான் கொல்லப்பட்டதெல்லாம் அப்படின்னு வந்தா அப்பா கொல்வதோ கொல்ல போகிறதோ சரீரத்துக்கே ஒழிய ஆத்மாவுக்கு இல்ல. அந்த ஆத்மா எல்லா சரீரத்திலையும் ஒன்னாகத்தான் இருக்கு. ஒவ்வொரு சரீரத்துக்கும் ஆத்மா இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல போனோம். சரீரத்துக்கு எதிர்பார்த்தாலும் ஆத்மாவுக்கு அதனால ஒரு விதமான ஒரு சம்பந்தமும் இல்லை என்பதுதான் இங்கே சொல்ல போறேன். அதனால அந்த அஸ்வத்யாங்கிற ஸ்லோகத்துல சொன்னதான முதல் பாதத்துக்கு இப்பொழுது வியாக்கியானம் பண்றேன். அதுல நத்வேவாஹம் ஜாது நாசம் நத்வம் ஏமே ஜனாதிபாஹ அஹம் நான் நது எப்பொழுதும் இல்லாமல் நாசம் இல்லை அப்படின்னு நான் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறேன். வணக்கத்துக்கு முன்னாடியும் விழுந்ததும் எனக்கு ஒரு விதமான உடம்பும் இல்லை, எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கேன். அதே போல நத்வம் தெய்வ ஜாது நாசி, நீ எப்பொழுதும் இல்லாமல் போகவில்லை, முக்காலத்திலையும் இருந்து கொண்டிருக்கிறாய். நேமே ஜனாதிபாக, இமே ஜனாதிபாக, இந்த ராஜாக்கள் அரசர்கள் நாதன் இல்லாமல் போகவில்லை, எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறார். ஆகையால் அவளுடைய ஆத்மா எப்பொழுதும் அழியலை. இது வரது போறது அவளுடைய சரீரம் தான் வரது போறது. சரீர விலட்சணமாக ஆத்மா இருக்கு. அந்த ஆத்மா இருக்க தொட்டுத்தான் சரீரம் வேலை செய்கிறது. ஆகையால் ஆத்மாவுக்கு ஒரு தோட்டமும் வரல, ஒரு சம்பந்தமும் இல்ல. பிறவியோ மரணமோ வாழ்வதோ பொங்கி போறதோ மாறுகிறதோ எதுவும் சரீரத்துக்கு தவிர ஆத்மாவுக்கு இல்லை. ஆகையால் அந்த ஆத்மா எப்பொழுது பாவ விகாரங்களை அடைவதில்லையோ, சுகத்துக்கு சம்பந்தம் ஆத்மாவுக்கு இல்லையோ, அப்பொழுது அந்த ஆத்மாவனால நான் கொல்றேன், அவர் கொல்லப்படுகிறார்கள் என்றதான துக்கத்துக்கு இடம் இல்லப்பா. அதான் சமாதானம். இப்ப அதுக்கு பாஷ்யம் பார்ப்போம். அப்படின்னு சொன்னார். அவளை கண்டு நீ கவலைப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிறார். ஏன் கவலைப்பட வேண்டாம்ங்கிறேள் அப்படிங்கறத
பிராணனை விடுறான்னு எப்படி நீங்க கவலைப்படலாம்? அவதான் நிச்சயாச்சு. எப்படி நிச்சயாள்? நத்வேவ ஜாது, ஜாதுனா கதாச்சித்னு அர்த்தம். அகம் அகம் ஜனாதம் கிந்து நாதமேவா, நான் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறேன், நான் எப்பொழுதும் இல்லாமல் போகலை, எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறேன். தேகோ அதீதேஷு தேகோத்பத்தி விநாசேஷு, எத்தனையோ சரீரங்கள் வந்தது, எத்தனையோ சரீரங்கள் போச்சு. சரீரம் வந்து போயிட்டு இருக்கும் பொழுது எனக்கு இதனால ஒரு விதமான துன்பமோ சம்பந்தமோ ஆத்மாவுக்கு இல்லை. ஆகையால் அதீதேஷு எத்தனையோ சரீரங்கள் போன சரீரங்கள் தேகாதிஷு விநாசேஷு நித்யேவ அஹமாதம் நித்யவிப்ராயா, ஆத்மாவுக்கு ஒரு விதமான தோஷமும் இல்லை. எத்தனையோ சட்டைய வாங்கியிருக்கோம், எத்தனையோ சட்டையை கழிச்சிருக்கோம், வேண்டாம்னு எத்தனையோ சட்டையை தள்ளி இருக்கும். ஆனால் நமக்கு ஏதாவது வந்திருக்கோம், புதுசா போட்டுனால ஒரு விசேஷமோ அல்லது அது வேண்டாம்னு தள்ளி இருக்கனாலேயோ ஒரு விசேஷமோ இல்ல. அதே விதமாகத்தான் இந்த மாதிரி இந்த சரீரம், இந்த சரீரம் போனாலும் சரி, சரீரம் வந்தாலும் சரி, அதனால உள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை. அதீதேஷு தேகோத்பத்தி விநாசேஷு நித்யேவ அஹமாதம் நித்யவிப்ராயா. இது ஏதோ கிருஷ்ண பரமாத்மா, நீங்க பகவான் சுவாமி, உங்களுக்கு இந்த சரீரத்துல ஒரு சம்பந்தம் இல்லை, ஆகையால் நீங்க இப்படி எல்லாம் பேசுவீர்கள், கஷ்டப்பட்டிருந்திருக்கான், எனக்குன்னா தெரியும். அந்த கால சரீரத்துல ஒரு பகுதியில வலி வந்ததுன்னா என்னமா சிரமமா இருக்கு, நீங்க ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக தான் நத்துவம் நீயும் அப்படிதான். ஏதோ எனக்கு தான் இல்ல, உனக்கு தான் ஆயிரக்கணக்கான சரீரங்கள் வந்திருக்கு, ஆயிரக்கணக்கான சரீரங்கள் போயிருக்கு. ஆனா உன் ஆத்மாவுக்கு ஒன்னும் ஆகல. நீ என்னமோ போறேன்னு நினைக்கிறேன், கவலைன்னு நினைக்கிறேன், நத்துதா உனக்கு இல்லை. நத்துவம் நத்துவம் ஆசீஹி, நீ இல்லாமல் போகவில்லை. கிந்து ஆசீரேவா, உன் ஆத்மா இருந்துட்டு தான் இருக்கு. நேமே ஜனாதிபா ஆதன் கிந்து ஆதன்னேவா. அதே போல இந்த நானும் நீயுங்கிறது மட்டுமல்ல, இங்க இருக்கக்கூடியதான ராஜாக்களும் அவனுடைய சரீரம் மாறி மாறி தோற்றதால அவ எப்பொழுதும் இருந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். கிந்து ஆதன்னேவா ததா அதே விதமா நபவிஷ்யாமா, இல்லாமலும் போறதில்லை. சரீரம் விழுந்ததுனால அவசரமாக போறதில்லை. கிந்து அவிஷ்யாம ஏவா சர்வே வயம், எல்லோரும் அதா அஸ்மா தேக விநாசாத் பரம், இந்த இப்பொழுது காணப்படக்கூடியதான சரீரங்கள் போன பிறகும் காலேவி, அதற்கு மேலையும் திரிஷ்வபிகாலேஷு, 3 காலங்களையும் நித்யாஸ்வரூபேனா, இருக்கக்கூடியதான அரசர்களோ நீயோ நானோ எல்லாரும் ஆத்மஸ்வரூபமாக நிச்சயமா இருக்கும். தங்கம் இருக்க அந்த தங்கத்துல ஆயிரக்கணக்கான ஆபரணங்களை பண்றேள், அழிக்கிறேள், மறுபடியும் பண்றேள், வெவ்வேறு பேட்டர்ன் வந்தா டிசைனா பண்ணிக்கிறேன். ஆனா தங்கத்துக்கு ஏதாவது நாசம் பண்றோம், தங்கம் சின்னமாகத்தான் இருக்கு. அதனுடைய மாறுதல்கள் எல்லாம் அப்பப்ப அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு தகுந்தாவத வரது போறது, அவ்வளவுதான். அதே விதமாக ஆத்மாவுக்கு சரீரங்கள் வரது போறதை தவிர ஆத்மா ஒரு நாளும் அழியலை. ஆத்மஸ்வரூபேண இந்த ஸ்லோகத்துல ஆத்மா நித்தியம்னு சொல்லியிருக்கேள், அது புரிகிறது. சரீரங்கள் அழிஞ்சு போவது பிறக்கிறதுங்கள், அதுவும் புரிகிறது. சரீரங்கள் மாறிக்கொண்டிருந்த போதிலும் ஆத்மா இதனால சம்பந்தங்களால ஆத்மா எப்பொழுதும் இருக்குங்கள், அதுவும் புரிகிறது. ஆனா கிருஷ்ணன் ஒரு ஆத்மா, அர்ஜுனன் ஒரு ஆத்மா, ராஜாக்கள்னு ஒரு ஆத்மா, ஆனா 1000 ஆத்மாக்கள் இருக்கா போன தெரியுது. ஆனா நீங்க ஒரே ஆத்மான்னு சொல்லலாம். எப்படி அதுதான் தேக பேத அனுவருத்தியா பகவானம். ஒவ்வொரு தேகமும் தனித்தனியாக கரணப்படுகிறதுனால ஒவ்வொரு ஆத்மா இருக்கிறதாக தோன்றது. அப்படி இல்லை, எல்லா சரீரத்திலையும் ஒரே ஆத்மா தான் இருக்கு. எங்கும் ஆகாசம் ஒன்றாகத்தான் இருக்கு. ஆனா ஜடாகாசம் வேற, வடாகாசம் வேற, குணாகாசம் வேற,
குண்டியாகாசம் வேறேன்னு நம்ம சொல்லிக்கிறோம். குளத்துக்குள்ள இருக்கிற இடைவெளி வேற, பானைக்குள்ள இருக்கிற இடைவெளி வேற அப்படிங்கிறோம். ரூமுக்குள்ள இருக்கிற இடைவெளி வேறேங்கிறோம். குளத்துக்குள்ள ஒரு படிதான் ஜலம் பிடிக்கும், ரூம்ல நிறைய பிடிக்கும் இப்படின்னு சொல்லிக்கணும். ஆனா இடைவெளிங்கிறது ஒண்ணுத்தானே. அதே விதமாக சரீரங்கள் வெவ்வேறாக இருக்கும் பொழுது சரீரத்துக்குள்ள ஆத்மாவும் வெவ்வேறாக காணப்படுகிறதே தவிர எங்கும் நிறைஞ்சிருக்கக்கூடியது ஒரே ஆத்மா தான். ஆகையால் ஆத்மா ஒன்றாக இருந்தாலும் அந்தந்த சரீரத்தில் இருக்கும் பொழுது அந்தந்த சரீரத்துக்கு என்ன பேரோ அந்த பேரோட அந்த ஆத்மாவையும் அழைக்கிறோம். வஸ்துதா ஆத்மாவுக்கு பேரும் கிடையாது, உருவம் கிடையாது, சர்வவியாபமா ஒரே ஸ்வரூபம் ஆகாசம் போன்றது அப்படி சொல்றது. பேத அனவரத்தியா பகுவச்சனம். பகுவச்சனம் எப்படி? தேக பேதங்கள் சரீரங்கள் மாறுவதனால் பகுவச்சனம். ஆத்மபேதாபிப்பிராயேன ஆத்மபேதம் இல்லை என்பதற்காக. இப்ப என்ன தெரிகிறது? ஆத்மாவுக்கு பதவி இல்லை, அழிவும் இல்லை. பீஷ்மரோ துரோணரோ நீயோ நானோ எல்லாரும் ஆத்மஸ்வரூபத்துல ஒன்றுதான். எப்படி ஒரே ஆகாசம் தான். குளத்துக்குள்ள இருந்தா அது கட்டாகாசம்னு சொல்றோம், ரூமுக்குள்ள இருந்தா கட்டாகாசம்னு சொல்றோம், பாத்திரத்துக்குள்ள இருந்தா ஆகாசம்னு சொல்றோம். இருக்கிற ஸ்வரூபம் எப்படி ஒண்ணுதான் இருக்கோ அதே விதமாக தான் ஆகாசம் ஒண்ணும். எப்படி எல்லா சரீரத்திலையும் ஆத்மா ஒண்ணுதான். ஆனா அந்த சரீரம் வேற, மனசு வேற. அந்த சரீரத்தையும் மனசையும் சேர்த்து ஆத்மாவோட சேர்த்து வச்சதுனால நாமும் சொல்றோம் இந்த சரீரத்தை. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆகையால் ஆத்மாவுக்கு சுகமோ துக்கமோ பிரியமோ தோஷமோ ராகமோ ஒண்ணும் இல்லை அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்லுதேவாஹம் ஜாது நாதம் நத்தம் நேமே ஜனாதிபாஹ நைவ ந பவிஷ்யாமஹ சர்வே வயமதः பரம். சர்வே வயம் இது சாமன் பெயர்படி எல்லோருக்கும் இதேதான் தத்துவம் அப்படின்னு முதல்ல ஆத்மா சரீர விலட்சணம்னு சொன்னார். ஒரு சந்தேகமும் இல்லாமல் கௌமாரம் ஜன்மனந்தரா ஒரு சரீரத்துல இன்னொரு சரீரத்துக்கு போனா நம்ம என்ன சொல்றது? இந்த சரீரம் தேவைட்டு அவன் தலைவாயிட்டான். இன்னொரு சரீரம் அம்மா வயிற்றுல பிறந்ததுமே ஓஹோ வளர்க்கிறான் சார். லோகத்துல மனுஷியாருக்கு சரீரம் பிறந்தால் ஆத்மா பிறந்திருக்கு, சரீரம் பிறந்ததுன்னா அவரே போயிட்டாரு அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் இருக்கு. அந்த சரீரத்துக்கு ஆத்மாவுக்கு பராபரம் காணப்படுவது ஆத்மா பிறந்திருக்கு, இன்னும் பிறந்திருக்கு, குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்ற அரவணைக்காம சரீரம் பற்றிதானே ஆத்மா. வந்து இருக்கிற சரீரம் போனதே அவர் பிறந்திருக்கார், காலமானால் சந்தோஷமும் சுத்தமும் சுத்தமும் அந்த சரீரத்தோட ஆத்மாவுக்கு இருக்கு, ஆத்மாவுக்கு இல்லைங்கிற லோகத்துல அப்படினால நம்ம அனுபவத்துல இருக்க அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். இப்ப அதுக்கு சொல்ற திருஷ்டாந்தத்தான் அந்த குழந்தை பிறந்தவரை அவன் ஒரு வாழ்நாள்ல ஒரு 100 வயசுல என்னென்ன மாறுதல் ஏற்பட்டிருக்குன்னு பாருங்க. கௌமாரம் அதெல்லாம் கௌமாரம் கௌமாரமாக இருக்கிற குழந்தையா இருக்கிற நிலையில அவனுடைய சரீரம் அழகா இருக்கு. அவன் எதையும் இன்னொரு ஆசிரியத்துத்தான் அடைய முடியும். ஆனா எல்லாத்தையும் பண்ண முடியும். பண்ணணும் அதை பண்ணணும்னு ஆசை இருக்கு. ஆனா அந்த பண்றதுக்கு சரீரத்துல தெரியல. இது ஒரு நிலை. பண்ணக்கூடியதான நிலை யௌவனம். இங்க போறான் அங்க போறான், அவன் நிக்கமா என்னென்னமோ பண்ணி கொண்டிருக்கான். எல்லாமும் சரீரமும் இடம் கொடுத்தது யோகம். அதே விதமாக இலக்கணம். இந்த இலக்கணம் வரும் பொழுது என்ன ஆச்சு அப்படின்னு தெரியுது. மனசுல ஆசை இருக்கு, ஆனா இதை பண்ண முடியல தெரியுது. அதெல்லாம் கௌமாரமா இருக்கிற நிலையில ஆசை கொஞ்சமா இருக்கு, அது பண்ணவும் முடியல. ஆசைதான் பண்ண வேண்டியதா இருக்கு. எவ்வளவு ஆசையும் இருந்தது, எல்லாமும் பண்ணவும் தெரிஞ்சது.
வயசான காலத்துல அண்ணா தெரியும் அதையும் இருக்கு, ஆனா தெரியறது பண்ண முடியும். ஆகியத்துல அண்ணா தெரியாது, அதையும் தெரியறதே பண்ணவும் முடியல. உலகத்துல எல்லாமும் இருக்கு, அண்ணா தெரிஞ்சும் ஆசை இருந்தும் கேட்கறத பண்ண முடியல. மூன்று நிலைகளை எழுதுங்க. அவமானம், மனம், ஒவ்வொரு ஸ்வரூபத்திலையும் அந்த சரீரமான மாறிக்கொண்டே இருக்கு. குமார சரீரம் போய்தானே எவன சரீரம் வருது, யுவாவாக இருக்க சரீரம் போய்தானே ஏழத்தான சரீரம் வருது. அதுவே மாறுவதுன்னு வச்சுக்கோ. இருந்தாலும் அந்த நிலையை தோணவிய சின்ன குழந்தையா இருக்கும்போது எவ்வளவு அழகாக இருந்தான், முக்கியமா இருக்கும்போது அதெல்லாம் மாறி போயிடுச்சு. இந்த இன்னசென்ஸ் அவைகள்லாம் இல்லையே. நிஜமா இருக்கும்போது கர்வம் இருந்தது, சின்ன குழந்தையா இருக்கக்கூடிய நிலையில இருந்த நிலை இல்லையே. அந்த யவனத்துல இருந்து கலக்கணம் வந்தது. அவனுடைய சரீரத்துல துன்பங்கள் ஏற்படுது, தைரியம் போயிடுது, உனக்குள்ள கவலை வந்துருது. அதே சரீரம் தான் கிடையாது. ஆனா சரீரத்துக்கு இவ்வளவு மாதம் இருக்க ஏற்பட பண்ண முடியும். அவமாரம் பழைய சரீரத்தில் இருக்கக்கூடியதான நிலைகள் மாறி புது சுரூபம் வந்துவிடும். அப்போது நாம் நம்ம மாறிவிட்டோம்னு நினைக்கிறோமா? நான் அதே இந்த நாள் போனதே, இந்த நாள் ஸ்கூலுக்கு போனது, அந்த நாள் தான் பெரியவனா இருக்கேன், அந்த நாள் தான் சொல்றதே தவிர மாறிட்டேன்னு சொல்லடா. அவன் நான் எனக்கு அனுபவம் அப்படியே இருக்க மாறாமல் சரீரம்ன்றது கம்ப்ளீட்டா மாறிடும். சின்ன குழந்தையா இருக்கக்கூடியதான ஒரு நிலைன்னா இவ இருக்கக்கூடியதான நிலை என்ன? ஒண்ணும் இல்லாம இருந்தோம், நல்ல எவ்வளவா இருக்கும்போது ஏகோ விக்குமா தோஷம் நம்ம பூமின்னு ஆயிருந்தான். அதே கழத்தனம் வரும்பொழுது எல்லாம் கையிலாலும் எல்லாம் விழுந்து பழைய நாள் இல்லை. சரீரத்துல மாறுதல் ஆத்மாவோட மாறுதல் இல்லை. ஆனா அந்த ஆத்மாவுக்கு சரீரங்கள் வெவ்வேறாக காணப்பட்டது. சரீரங்கள் மாறின ஆத்மா எப்படி மாறலையோ அதே போலயே இந்த சரீரம் டோட்டலா போய் இன்னொரு சரீரம் வந்தாலும் ஆத்மா மாறப்படுறது. சின்ன குழந்தை சரீரத்துக்கும் எவனுடைய சரீரத்துக்கும் வித்தியாசம் பார்க்கிறோம். அதே போல இந்த மனுஷ சரீரம் போய் மாடு சரீரம் வந்தாலும் ஆத்மாவோட மாறுதல் இல்லை. அதான் தேகினா இவருக்கு அஸ்மின் தேகே இந்த சரீரத்தில் கௌமாரம் யவ்வனம் ஜரா. கௌமாரம் சின்ன குழந்தையாக இருக்கக்கூடியதான நிலை, யவ்வனம் யுவாவாக இருந்ததான ஒரு நிலை, ஜரா இழத்தனம் வந்ததான நிலை. ததா இவைகள் மாறும் பொழுது ஆத்மாவுக்கு எப்படி மாறுதல்கள் இல்லையோ ததா தேகாந்தர பிராப்தி. தேகாந்தர பிராப்தி வேற ஒரு சரீரம் வந்த போதிலும் மாறுதல் இல்லை ஆத்மாவுக்கு. புத்திசாலியா இருக்கிறவன், தைரியம் உள்ளவன், சரீரம் மாறினாலும் ஆத்மா இல்லை என கூறுகிறான தீர்மானத்தோட இருக்கிறவன் மோகத்தை அடைவதில்லை. தேகினா சரீரம் உடையதான ஆத்மாவுக்கு அஸ்மின் தேகே இந்த சரீரத்தில் யதா கௌமாரம் யவ்வனம் ஜரா. சின்ன குழந்தையா இருக்கிற நிலை என்ன, யவனமா இருக்கக்கூடியதான நிலை என்ன, கிழத்தனமா இருக்கிற நிலை என்ன, இவைகள சரீரம் மாறின போதிலும் சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு ஆத்மஸ்வரூபம் எப்பொழுதும் மாறவே இல்லையோ, எங்கும் இருக்கக்கூடியதான ஆத்மாவுக்கு இந்த சரீரத்தினால ஏற்படக்கூடியதான துன்பங்களோ இன்பங்களோ ஏதோ அவனுக்கு இல்லையோ, அதே விதமாக தேகாந்தர பிராப்தி இந்த சரீரம் மறித்து இன்னொரு சரீரம் வந்த போதிலும் ஒன்னு ஆறுதல ஆகியால் இந்த இடத்தில் தீரனா இருக்கிறவன் மோகத்தை அடைவதில்லை. போன ஸ்லோகத்துல நாம் சரீரம் வேற ஆத்மா வேறேன்னு சொன்னோம். சரீரம் மாறினாலும் ஆத்மா மாறுவதில்லை அப்படிங்கறத அன்வயம் சொல்லணுமோ இல்லையோ. அதான் சரீரங்கள் மாறிருக்கு. குமார சரீரம், யவன சரீரம், இள சரீரம் மாறின போதிலும் நான் எனக்கூடியதான அனுபவத்தை இருந்து கொண்டே இருக்கு. ஆகையால் ஆத்மா வேறு, சரீரம் வேறு. இதான் பாமதிகாரன் சொல்லும் பொழுது
ஏவ பால்யே விதரா வன்மபவம் ததே ததேவ சாவிரே பிரணத்திரன் அனுபவாமி அப்படின்னு இவர் தன்னுடைய தாத்தா மடியில படுத்துட்டு இருக்கார். அப்படி ஒரு போட்டோ இருக்கு. சின்ன குழந்தையாக 1 வருஷம் குழந்தை தாத்தா மடியில படுத்துட்டு இருக்கார். அவரே இப்ப இன்னொரு போட்டோல எப்படி இருக்குன்னா இவர் மடியில இவர் கொள்ளு பேரன் படுத்துட்டு இருக்கார். இவருக்கு ஒரு 90 வயசா இருக்கு. இவருடைய கொள்ளு பேரன் 1 வயசுல இருக்கான். தான் முதல் வயசுல இருக்கும்பொழுது இருந்த சரீரம் எப்படி இருக்கு, இப்பொழுது 90வது வயசுல இருக்கிற சரீரம் எப்படி இருக்கு? நகி பால்ய தவிர சரீரையோகோ அஸ்தி மனாகதி பிரத்யஞான கந்தா. அந்த 1 வயசுல இருக்கிற தன் சரீரத்துக்கும் 90வது வயசுல இருக்கிற தன் சரீரத்துக்கும் அதுவே இது என்று சொல்றதுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கா? இல்ல. ஆனாலும் என்ன சொல்ற, இதுவும் நான் தான் இதுவும் நான் தாங்கிற. அந்த 1 வயசு இருக்கிற போட்டோவும் நான் தாங்க, 90வது வயசுல இருக்கிற சரீரமும் நான் தாங்க. இது சம்பந்தமே இல்லையா? நானுங்கிறது இல்லை, அவன் நான் தான். அது எப்படியோ அதே விதமாக சரீரங்கள் மாறின போதிலும் ஆத்மா நான் எனக்கூடியதான எண்ணம் மாறுவதில்லை. ஆகையால் நான் எனக்கூடியது ஆத்மாவை குறிக்கிறது, சரீரத்தை குறிக்கிற. ஆனா லோகத்துல சரீரத்தையே நான் என்று சொல்லிக் கொண்டிருக்கோம். அதனால இது தெரியாதனமாக செய்தது. தீரனாக இருக்கிறவன் சரீர விலட்சணமாக ஆத்மா இருக்கு என்று அறிந்து கொள்கிறான். இது இந்த ஸ்லோகத்தினாவதா என்ன வந்திருக்க, சரீர விலட்சணமாக ஆத்மா இருக்கு, இன்னங்களோ துன்பங்களோ எல்லாமே உங்களுக்கு சரீரத்துக்கே தவிர ஆத்மாவுக்கு இல்லைன்னு தீர்மானம் இருக்கு. ஆகையால் எல்லா சரீரத்திலையும் ஒரு ஆத்மாவா இருக்காங்க. நீயானவன் அந்த பீஷ்ம துரோணாவிற்கு கவலைப்பட வேண்டியதில்லை. ஆத்மனே நித்யா ஆத்மா இது கதமே நித்யா ஆத்மா. ஆத்மா எப்படி நித்யம்? இது கிருஷ்ணாத்மா தேகி தேஹா அஸ்யாஸ்தி தேஹி. தேஹா அஸ்யாஸ்தி, இவருக்கு சரீரம் இருக்கு. ஆகையால் இவருக்கு தேகி தேகினா தேவதாத்மனா அஸ்மின் வர்த்தமானே தேகே. தேகத்தோட கூடின இந்த ஆத்மாவுக்கு இந்த சரீரத்தில் ஏன பிரகாரேன எந்த விதமாக கௌமாரம் குமாரபாவா, குமாரனா இருக்கும் தன்னை கௌமாரம் பால்யாவஸ்தா, யௌவனம் யூனா பாவா மத்தியாவஸ்தா மத்தியநிலை, ஜரா வயோமானி, ஜராங்கிறது வயசு போயிடுது, கிழத்தனம் வந்தாச்சு, ஜீரணாவஸ்தா சரீரம் தனித்தனியாக ஜீரணமாயிடுது, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவஸ்தா, இவை 3 நிலைகள் அந்யோன்ய விலட்சணமாக வெவ்வேறு விலட்சணமாக இருக்கிறதுனால தாசாம் பிரதமாவஸ்தா நாசேன நாசா. முதல் நிலை போட்டுன்னா நாசம் இல்லை. அவஸ்தா உபஜனனே, அடுத்ததான நிலை வந்தமையானால் உபஜனனம் ஆத்மா. ஆத்மா பிறகுற பாலியனா இருக்கும் பொழுது அந்த பாலிய சரீரம் போயிடுச்சுன்னா ஆத்மா போயிடுது. எவ்வளவு நிலை வந்ததுமே புதுசா வேற ஆத்மா வந்திருக்கு அப்படின்னு சொல்றா இல்லையே. அபிக்கிரிய செய்வா ஆத்மா மாறாமலேயே, ஏன்னா அப்போ அகம் தான் இப்போ அகம் தான், அகம் மாறுது மாறுதல் இல்லை. அபிக்கிரிய செய்வா திடீய திருத்தீயாவஸ்தா பிராப்தி. 2வது நிலை யவனமும், திருத்தீய 3வது நிலை ஜலாவும் வந்திருக்கு. ஆத்மா எப்படி ஆத்மாவுக்கு காணப்படுதோ தேகாது அந்நிய தேகா தேகாந்தரம், இந்த தேகத்தை விட இன்னொரு தேகம் தேகாந்தரம். பிராப்தி தேகாந்தர பிராப்தி அவிக்கிரிய ஆத்மனா, ஆத்மாவுக்கு ஒரு மாறுதல் இல்லாத போனாலும் உங்களுக்கு தீமான் இங்கே திரைவம் சதி ஆத்மா சரீரத்தை விட வேறானது. சரீரத்துக்கு இந்த துன்பங்களோ மற்ற மோகங்களோ வந்தாலும் ஆத்மாவுக்கு இல்லை. சரீரம் வேற ஆத்மா வேறங்கிறது எப்படி தெரிகிறது? நமக்கே அந்தந்த நிலையில் சரீரங்கள் மாறின போதிலும் நான் இன்று சொல்லக்கூடியதான ஆத்மா எப்படி அனுசூதமாக இருக்கோ, சரீரங்கள் மாறும் பொழுதும் அது மாறாத இருக்கோ,
அது அதை விட வேறானது. ஏது வியாவர்த்தமானேஷு நிவர்த்ததே தத்ரேப்யோ பின்னம் யதா குசுமே சூத்திரம். புத்தம் என்ன புத்தம் அழகு புத்தம் எல்லாத்தையும் சேர்த்து கட்டுற கதம்பம். இந்த ஒவ்வொரு புத்தகத்தோடையும் நூல் சம்பந்தப்பட்டிருக்கு. புத்தகங்கள் மாறிக்கொண்டிருக்கு. ஆனா அந்த நூலாவது மாறுவதா? ஆனா நூலினோடையும் சம்பந்தப்படுகிறது. எது எல்லாவற்றிலும் சம்பந்தப்படுகிறதோ அது எதுக்கும் சரியாக அதுக்கு சேர்ந்ததில்லை, எல்லாவற்றோட வேறானது. மட்டும் சேர்ந்து நூல் இல்லை, அல்லது அரைக்கு மட்டும் சேர்ந்தது மருவத்துக்கு மட்டும் சேர்ந்ததுன்னு சொல்லக்கூடாது. எது எல்லா நானா விதமான பொருள்களோடு சேருகிறதோ அது எதோடையும் சரியாக உணர்வுகளாக இல்லை, தனியாக அப்படின்னு பால்ய சரீரத்துல சேரக்கூடியதான நான் என்கிறது சரீரத்துல சேரக்கூடியதான நான் எனக்கூடியதான தெரியும், கிழக்கணத்தோட சேரக்கூடியதான நான் எனக்கூடியதான ஒரு கிழக்கம் இன்னொரு தெரியும். அதுலயும் நான் தான் சொல்லுவேன், நீ சொல்லப்படுறது ஆத்மா. ஆகையால் அந்த ஆத்மா நான் எனக்கூடியது எல்லா சரீரத்தை விட வேறானது அப்படின்னு தெரிஞ்சது. ஆத்மா வேறானது இருக்குமையானா உங்களுக்கு தலைவலி வந்து நான் மாத்திரம் போட்டு தெரியும். அவன் வந்து கஷ்டப்படுறேன், இவருக்கு பார்த்தீங்கன்னா நான் சாப்பிடுறேன் போலியே. சரீரம் வேறானால் ஆத்மா விட அந்த சரீரத்துக்கு ஏதாவது இவனே முயற்சி பண்ணணும். சரீரம் இவனே அழகம் சந்தேகம் வருமோ சந்தேகங்களுக்கு பாதிப்புகள் ஒன்பையும் நாகிருஷ்ண சமாதானம் சொல்லுகிறார். நாம் அதை அனுசந்தானம் பண்ணணும். தனித்தனியா அந்த ஸ்லோகத்தை கேட்டு சொல்லிட்டு சரிதான். ஆனா பகவான் முதல்ல இருந்து சொல்லும்போது சரீர விலக்கணமாக ஆத்மா இருக்கு, நமக்கு எல்லா விதமான ஒரு சந்தேகங்கள் சமாதானம் வர்றதுக்காக அடுத்த